ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து 3/9/2025 கொடுத்தது. இதில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், 3/9/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் டைம் அண்ட் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இது வந்து 2/10. அது வந்து டேட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் டேட். ஓகேவா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பாருங்கள், 6/10, 8/10 2 நாள் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் விண்டோ. இதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. ஓகேவா? இது வந்து 16/1/2025 எக்ஸாம் டேட்டு. பேப்பர் 2 பாருங்கள், இதில் வந்து 16/11/2025. இதில் வந்து பாருங்கள், ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஃபுல்லாகவே. இது வந்து இதில் வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. பேண்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொபைல் ஃபோன்ஸ், பேஜர்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பேண்ட் ஐட்டம்ஸு. இதில் வந்து பாருங்கள், ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் கோடு 3749. ஓகேவா? தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டிஎன்இபியில் வந்து இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் 1794 வேகன்சி. இது லெவல் 2. பே ஸ்கேல் வந்து 18,800 to 59,900 சிபிஎஸ் வரைக்கும். வேகன்சி வந்து ரெசிடென்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வில் பி டிடக்டட். ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லியிருக்காங்க. இதில் எலிஜிபிலிட்டி பாருங்கள், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 கொடுத்துருக்காங்க. பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கு 42, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, டிஸ்ட்ரிக்ட் வீடியோவுக்கு வந்து 37. இதில் வந்து பாருங்கள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துங்க, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்எல்சி, அப்புறம் ஐடிஐ சர்டிஃபிகேட். ஓகேவா? டிசி, பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து இதில் மஸ்ட்டு. ஃபீல்டு அசிஸ்டன்ட் மஸ்ட்டு ப்ராசஸ் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஆர் நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட். ஓகேவா? இது இருக்கணும். இதில் வந்து எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன் அண்டு எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் சென்டர் எக்ஸன்ஸ் ஸ்கீம். ஓகேவா? எலக்ட்ரிஷியன் மட்டும்தான் இதில் ஃபுல்லாகவே, இல்லாட்டினா ஒயர்மேன் பண்ணலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்குங்க. மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்துக்குங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 3749க்கு ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் விஷன். ஓகேவா? நாலேஜ் வந்து தமிழ், ஹெச்எஸ்எல்சி. இதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் பாருங்கள். ஆக்டிவிட்டி 1 போல் கிளைம்பிங் அண்ட் கிராஸ் ஆன் ஃபிக்ஸிங். தி கேண்டிடேட் இதில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். பார்ட் 1 அதில் வந்து பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 100 கொஷினு, 150 மார்க்கு. இதில் வந்து 60 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம், இல்லாட்டினா ஃபெயிலு. அடுத்த பேப்பர் 2 வந்து எக்ஸாமின் பண்ண மாட்டாங்க. பார்ட் பி வந்து 75 கொஷினு, பார்ட்டு சி வந்து 25, மொத்தம் 100 கொஷினு, 150 மார்க்கு. இது வந்து நீங்கள் பார்ட்டு பி அண்ட் சியை வந்து பேப்பர் 2ஓட கம்பைன் பண்ணி மார்க் எடுத்துப்பாங்க. அதை நீங்கள் வந்து எடுக்கிற மார்க்கை வந்து பார்ட்டு சி, பார்ட்டு பி இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி பேப்பர் 2ஓட மார்க்கை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து 450 மார்க்கு 135 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஜெக்டிவ் டைப் சிபிடி எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் வந்து பாருங்கள், லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஓகேவோ அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அனெக்ஸஸ் தான், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுன்றது சொல்லியிருக்காங்க. கோடு சென்டர் கோடு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கோடோ அதை கொடுத்துக்கலாம். அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் ஏற்றப்போல் நீங்கள் சென்டர் கோடு போட்டுக்கோங்க.